இந்தியன் டாய்லெட் தான் உலகத்திலே மோஷன் போகிறதுக்கு பெஸ்ட். இது இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு வழியெல்லாம் வெஸ்டர்ன் போடுறாங்க, அது வந்து ஃபேண்டசிக்கு போடுறாங்க. ஆக்சுவலி உண்மையாகவே என் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரக்கூடாது, தினசரி ஹேபிட் வரணும்னு நினச்சா அது வந்துட்டு அவங்க குத்த வச்சு உட்கார வைக்கணும். ஆக்சுவலி இந்தியன் டாய்லெட் வந்து நான் இப்போ குழந்தைங்க என்ன சொல்லுவேன்னா, காலை நம்ம நீட்டியாக வச்சுக்கணும், நம்ம குழந்தைய இப்படி படுக்க வச்சுக்கணும். படுக்க வச்சுட்டு இதான் என் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தையோட காலை நான் இப்படி வயிற்று பக்கமாக இப்படி மடக்கி வயிற்றில் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ குழந்தை இப்படி படுக்க வச்சுன்னா டான்னு மோஷன் போயிடுவாங்க. டெய்லி இது காலைல ஒரு தடவை பழக்கணும். டெய்லி காலையில் பழக்கணும்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மலை பிரச்சனையே இருக்காது. இதுதான் குழந்தைங்கள மோஷன் போக வைக்க வேண்டிய முறை. இப்போ என்னோடய கால் மேலே நான் இப்படி என் குழந்தைய வச்சுக்கணும், வச்சுட்டு என் குழந்தையோட காலை இப்படி மடக்கி வயிற்றில் மைல்டாக இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல மோஷன் போடுது. நான் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்தா இப்படி தான் உட்காடுறேன். ஸோ நான் இப்படி படுத்துட்டேன்னா இப்படி வச்சு வயிற்ற லைட்டாக இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை காலை ஃபோல்ட் பண்ணி இப்படி குழந்தை கால் நீட்டி இருக்குது, என் குழந்தை காலை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி சும்மா இப்படி முட்டி இப்படி பெண்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். அப்போ லைட்டாக இப்படி பண்ணேன்னா என் குழந்தை டெய்லி பிறந்து ஒரு 1 வீக்லேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம், தூங்கி முழிச்ச உடனே. ஏன்னா அப்போ வந்து 1 வீக்குள்ளே அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு 30 days வரைக்குமே குழந்தைங்க ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமும் நம்ம இதை பழக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைக்கு. அப்புறம் இப்படி காலில் போட்டு இப்படி வச்சா டாக்ஸ் பெல் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நான் ஆகி போகணுன்னு என் குழந்தைக்கு புரியும். குழந்தைங்க டெய்லி மோஷன் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த குழந்தை வந்துட்டு 6 நாள் போகாது, 7 நாள் போகாது, இட்ஸ் ஓகேன்னு டாக்டர் சொல்லுவாங்க. எனக்கு அதில் ஓகே இல்லை. ஏன்னா 6 நாள் ஒன்று ஃபீடு பத்தலைனா போகாது, வயிறு நிரம்பலைனா போகாது. வயிறு நிரம்பி போகாமல் இருக்குன்னா போக வைக்கணும். எனக்கு வந்து அது இட்ஸ் நாட் ஓகே. கிராமத்துலலாம் வெத்தலை காம்பு சொருகுவாங்க, மோஷன் போகிறதுல வெத்தலை காம்பு சொருகுவாங்க, சோப்பெலாம் வைப்பாங்க. நான் சோப்பெலாம் வைக்கக்கூடாது. வெத்தலை காம்புன்றது ஒரு இரிட்டன்ட். வச்ச உடனே என்னோடய ஆனஸ் என்ன பண்ணால் அதை புஷ் பண்ண, ஃபாரின் பாடி புஷ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மோஷன் போயிடும். சிலர் விளக்கெண்ணெய் வைப்பாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வைக்கிறத விட இதை பழக்கம் பண்ணிட்டா அந்த மைண்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா டான்னு மோஷன் போயிடுவாங்க. இன்னொரு கேள்வி மேடம், இந்த மாதிரி டாபிக் நம்ம பேசும்போது சில பேருக்கு சில ஹேபிட் பண்ணால் தான் மோஷன் வரும் அப்படின்றது அது என்ன கணக்கு? இப்போ சில பேர் டீ சாப்பிட்டா தான் மோஷன் போவேன், சில பேர் ஸ்மோக் பண்ண. இதுதான் நான் சொல்கிறேன், மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு அந்த விஷயத்துக்கு. சரிங்களா? இப்போ கால் இப்படி வைக்கிறது என் மைண்டுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ், அடிக்ஷன், ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன். அது வந்து ஒரு பழக்கம். அந்த மாதிரி டீ குடித்தா மோஷன் வரும், ஒரு தம் அடித்தா தான் மோஷன் வரும். பறக்கும் போதுலேயே தம் அடிச்சுட்டா வந்திருப்பாங்க. இல்லை, அது போக போக பழகி ஒருவேளை அது ரியாக்ட் பண்ணுதான்னு கேட்குறேன். எவ்ரிதிங் இஸ் மைண்டு. இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு டெத்து, ஒரு சோகம்னா பசிக்காது, சாப்பிட மாட்டோம், தூக்கம் வராது. இதுக்கும் அந்த நம்மளோட ஹேபிட், அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம மனசு வந்து நம்ம உடம்புக்கு சம்மந்தமானது. மனசு வேறு, உடம்பு வேறு இல்லை. என்னுடைய மைண்டு தான் என்னோடய பாடி. நான் எப்படி சொல்வேன்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னா அதுதான் என்னோடய மெமரி செல்ஸ்க்கு, என்னோடய டிஷ்யூஸ்க்கு, என் உடம்புக்கு போய் கமாண்டாக பதியும். எனக்கு அதாயிரமோ இதாயிரமோ பயந்துகிட்டே இருக்கவங்களுக்கு அது ஆகும். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரி ஆச்சு. ஏன்னா என்னோட மெமரி செல்ஸ்க்கு தான் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் டயர்டே ஆக மாட்டேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கமெண்ட் தான் அவங்க மெமரிக்கு பாஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு செல்ஸ் டிஷ்யூஸ்க்கும் பாஸ் பண்ணுறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறாங்கல்ல, என்னால் முடியும்னு நினச்சவங்களால முடியும், முடியாதுன்னு நினச்சவங்களால முடியாது. அடுத்தவங்களுக்கு கெடுதலே நினச்சிட்டு இருக்கவங்க தானும் கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த எண்ணங்கள் அவங்களுக்கே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும்.